இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:33-35 வரலாம். ஜெப ஆலயத்திலே அசுத்தாவை பிடித்திருந்த ஒருவன் இருந்தான். என்னையா, ஜெப ஆலயத்தில் பிசாசு பிடிச்சவன் இருக்க முடியுமா? இருந்தான்னு பைபிள் சொல்லுது. கவனிக்கிறீங்களா? பிசாசு பிடிச்சவன் ஜெப ஆலயத்தில் இருப்பானா? இருந்தான். இன்னைக்கு இருக்கிறாங்க. அதில் பாருங்க சொல்கிறது, ஜெபாலயத்தில் அசுத்தாவி பிடித்திருந்த மனுஷன் இருந்தான். அவன், இயேசுவே எங்களுக்கும் எங்களை உம்மை இன்னார் என்று நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். இயேசு பேசாமல் அவனை விட்டு போன்ட்டாரு. அவன் அலறி ஒரு சேதமும் உண்டாக்கலங்க. ஹலோ, பிசாசு விட்டு வெளியில் போகும்பொழுது அவனுக்கு சேதத்தை ஏற்படுத்திட்டு போகல. அது ஓடிடுச்சு. கீழே விழுந்து ஓடிடுச்சா? ஓடிச்சா இல்லையா? ஆமாம், ஓடிச்சு. கவனிக்கணும். அங்கே இயேசுவை பார்த்து உங்களுக்கும் எனக்கு என்ன, எங்களை கெடுக்கவா? எனக்கு அறியமானவர்களே, கர்த்தர்ட்ட இருந்த அதிகாரம் பிசாசின் கிரியைகளை கெடுக்க வந்தது. பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்ததுங்க. கெடுக்கவா வந்தி? ஆமாம், உங்களுடைய கொட்டத்தை அடக்க தான் வந்தேன். உங்களுடைய கிரியைகளை அழிக்க தான் வந்தேன். பிசாசின் தலையை சிலுவையை நசிக்கின இயேசு, போ, அவனை விட்டு போ அப்படின்னு அதிகாரத்தோட சத்தமிட்டு சொன்னார். என்னங்க? என்னங்கன்னு கேட்டேன். சத்தமிட்டு சொன்னார். சத்தமிட்டு சொன்னார். அவர் சத்தமிட்டு சொன்ன உடனே பிசாசு அலறி ஓடிச்சா? அவனை சேதப்படுத்த முடியல. இயேசு நாமத்தில் பிசாசை விரட்டணும்னா பிசாசு பிடிச்சவருக்கு ஒரு சேதமும் வராது, நமக்கு சேதம் வராது. அவங்களுக்கு சேதம் வராது, சேதம் வராது. நிறைய பேர் ஐயோ, ஒரு சிலர்லாம் சொன்னாங்க அந்த காலத்தில், நாங்கள் பிசாசு விரட்டினா எங்கள் குடும்பத்துக்கு பாதிக்கும். ஆண்டவர் சார் உங்களை ஒன்று சேதப்படுத்தாது. என்னவா? பிசாசு விரட்டினா அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர்களெல்லாம் என் குடும்பம் பாதிக்கும், என் சரீரம் பாதிக்கும், எல்லாம் பாதிக்கும். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு பயப்படுகிறவர்கள் உண்டு. வல்லமை வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கிறார்கள். எனவே